ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரு தனுஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையா திருவள்ளூர் பக்கத்துல ஒரு கல்லூரி வளாகத்தில் பெரிய அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதே போல வந்தோம், போட்டோ எடுத்தோம், போனோன்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, ஒரு இலக்கு இருக்கணும் நமக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. தனுஷ் என்ன அரசியலுக்கு வராரா என்ன? இல்லை, இப்போ விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு ஒரு 5 பேருக்கு முதலமைச்சர் ஆசை வந்து விட்டு. யார் யார் சார்? லெஜண்ட் சரவணா அவர் இப்போ ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 500 கோடி ரூபாய் இறக்கி விளையாண்டு பார்ப்போம். 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போடுவோம். எனக்கு ஆண்டவன் அருள் இருக்கு, மக்களுடைய அருளும் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு அடித்ததை போல ஒரு பெரிய ஒரு சுனாமி அடித்தால் அந்த நாற்காலி எனக்கு தான். லெஜண்ட் சரவணா அவரு அடுத்து பில்லி, சூனியம், ரத்த காட்டேரி, ராகவா லாரன்ஸு, மூத்த பத்திரிகையாளர்களை அழைத்து என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட அவங்க கேட்குறாரு. 234 தொகுதிக்கும் வேட்பாளரை தயார் செய்து மக்களுக்கு உதவக்கூடிய வேட்பாளர்கள் இவர்களை களத்தில் இறக்கினால் முதலமைச்சர் என்னால் ஆக முடியுமா? மூத்த பத்திரிகையாளர். ஆமாம், நீங்கள் போனீங்களா? ஆமாம், நான் அதாவது அவருடைய ஆசை என்னன்னா, நான் முதலமைச்சராக வந்தான் நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வேன். அந்த தொகுதியிலே தங்கிக்குவேன். ஏழை குடிசை எங்கே இருக்கும் அங்கே தான் தங்குவேன். ராகவா லாரன்ஸ் 234 தொகுதிகளும் நான் சிங்கப்பூரை போல மாற்றுவேன். இப்படிலாம் பேசுறாரு. அப்படிலாம் நிறைய ஆட்கள்கிட்ட ஆலோசனை நிறைய நடக்குது. ஆமாம், ஏதோ திருச்சி கிழக்கு மையப்படுத்தி ஏதோ சொன்னாரு, அப்புறம் அதெல்லாம் இல்லைன்ட்டாரு. ஆனால் இப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. முதலமைச்சர் தான், நேரடியாக முதலமைச்சர் தான். அண்ணாமலை அதே போல். இப்போ அடுத்து அவர் நடிகர் இல்லை சார், நடிகர் இல்லை. இப்போ நடிகர்களை யாராவது ஒரு இணைத்து கொண்டு யாராவது கூட்டணி வைத்து கொண்டு முதலமைச்சர் ஆயிடலாம். 234 தொகுதி சர்வே பண்ணி இது சாத்தியமா, அவர் ஒரு பக்கம் ஆராய்ச்சி, இப்படி பல பேர் முதலமைச்சர் ஆசை வந்து சாதாரண அந்த நாற்காலி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த நாற்காலி விஜய்க்க எதிர்பார்க்காத நாற்காலி. நீங்கள் 2 தொகுதியில் போடுறாரு அவர். ஒன்றில் தோத்தாலும் இன்னொரு ஜெயிக்கலாம், எப்படியாவது சட்டசபைகள் போய் எட்டி பார்க்கலான்னு பார்க்குறாரு. மக்கள் என்ன பண்ணிட்டான்? ஓட்டு போட்டு முதலமைச்சரே அதாவது விசில் பட்டனே உடைச்சு விட்டானுங்க. அமுத்தி பட்டனை உடைச்சு விட்டாங்க. சுக்கு நூறாகி போச்சு. இப்போ கருணாநிதி ஜெயலலிதாவும் இருந்திருக்கணும். லெஜண்ட் ஒரு முதலமைச்சர், பில்லி, சூனியம், ரத்த காட்டேரி, ராகவா லாரன்ஸ் ஒரு முதலமைச்சர், தனுஷ்க்கு அந்த ஆசை வந்துருச்சு. இல்லை, தனுஷ்க்கு எப்படி இந்த ஆசை எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, அதாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் விஜய், அஜித் 2 பேரை விட ரஜினி மருமகன் அந்த தகுதி இருக்கு. ரஜினி தவற விட்டதை மக்கள் தனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறாரு. பட் அந்த குடும்பத்திலேருந்தே கொஞ்சம் விலகி தான் இருக்காரு. விலகி இருந்தாலும் ரஜினி மாப்பிள்ளை தானே, ஐஸ்வர்யா முன்னாள் கணவர் தானே, எக்ஸ் தானே. அது பாய்ஸ் கார்டன்லேயே வீடு. அப்போ இது சாரி, அதாவது ஒரு சினிமா நடிகை போய் நீங்கள் ஒரு மேடை போட்டு நின்னா ஒரு 10,000 பேர் அப்படியே நிற்பான். ஒரு 10,000 பேர் அப்படியே நிற்பான். இது இயற்கை. காரணம், இது எம்ஜிஆர் காலத்திலேருந்து வந்த பழக்கம். சரி, எம்ஜிஆர் காலத்திலேருந்து வந்த பழக்கம். அப்போது அது இன்னைக்கு இது அறுவடை ஆகும்னு நினைக்கிறாங்க. அறுவடை ஆகும்னு நினைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும்
விஜய் அந்த படம் தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது டைம் டு லீடு. டைம் டு லீட்ஸ் ம் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. ம். ஜெயலலிதா எங்கே நிற்க வச்சது? ஓம்புகுதூர்னு அந்த ஒரு நேபாளி குறுக்கா அம்மா வர சொன்னாங்க, உள்ளே போகணும். இப்போ என்னடானா ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, ம் அதிமுக கூட பனையூர் வீட்டில் கேட்ட தோதனே அப்படியே கும்பலாக ஓடுறான். விஜய் பாஸ்கர் உட்பட ம் 2 விஜய் பாஸ்கர்கள் உட்பட பல பேர் எப்படா கேட்டு திறக்குன்னு அந்த அம்மா ஆவி பார்க்குது. ஏண்டா இந்த ஆளை கொண்டு நான் ஏன் தோட்டத்துக்கு மட்டும் நிற்க வச்சேன், ஏன்டா உங்களையெல்லாம் பால் ஊட்டி சோறு ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்துறேன், அவ்வளோ வேற போய் பனையூர் கேட்டு ஓடுறீங்களா கும்பலா? இதுதான் அரசியல் அதிகாரம். ம் அரசியல் ம் அதிகாரம் இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அரசியல் அதிகாரம் எளிமையாக விஜய்க்கு கிடைச்ச பிறகு அத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்துச்சு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். என்ன செய்தினா 5500 டாஸ்மார்க் கடைகளுக்கு அருகே 500 மீட்டரில் பார் வைத்துக் கொள்வதற்கு அரசாணை இன்னைக்கு வெளியிடப்பட்டாச்சு. இப்போ அந்த திமுக வரும்போது 5500 கிளை செயலாளர்கள் பூரா பார் ஓனர் ஆயிரும். அதிமுக வந்தால் அதிமுகவில் 5500 கிளை செயலாளர் பார் ஓனர் ஆயிடுவான். பார் நாகராஜ் கல்யாணத்துக்கு 5 அமைச்சர் போனாங்க. 5 அமைச்சர்கள் வேலுமணி அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்கார். எடப்பாடி, ஓபிஎஸ், வேலுமணி, எம்எஸ் ஆனந்தன், திருப்பூருக்கு ஆனந்தன், இன்னொரு நத்தம், இப்படி 5 அமைச்சர்கள். பார் நாகராஜ். நீங்கள் ஏதோ சட்ட பார்லாம் கிடையாது, சாராய சரக்கு பார். இப்போ 5500 தாவேகாவினர் அந்த பார் ஓனராக மாறியிருக்கும். இதுதான் திராவிட இயக்க அரசியலை. திராவிட இயக்க அரசியலை எதிர்கொள்வதற்கு ஆலோசித்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவன் தான் கார் வைப்பான், அவன் தான் லாரி வைப்பான், அவன் தான் வேன் வைப்பான். மெட்ராஸ் கூட்டிகிட்டு வேணா 5500 பஸ்ஸு சென்னை நோக்கி வந்தால் எப்படி இருக்கும்? இதை திராவிட இயக்கங்கள் வந்து விஜய் கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் திராவிட இயக்கங்களை வீழ்த்தி விட்டு தானே அவர் வந்திருக்காரு. வீழ்த்திட்டு தான் வந்திருக்காரு. அது உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா. ஓகே. 5500 டாஸ்மார்க் கடையில் பார் யார் வச்சுக்க போறான்? தாவேகா கொடி பறக்கும். முதல்ல திமுக கொடி, அதிமுக கொடி பறந்தது. இப்போ யார் கொடி பறக்கும்? 5500 கிளை செயலாளர்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம். ஆவரேஜாக மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு அங்கே சாக்கனா விற்கும். தண்ணி பாக்கெட்டு, டம்ளரு, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, இறால்கறி, எறாக்கறி, உப்பு கருவாடு, இதெல்லாம் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா சார். சந்தேகத்தோடு என்னை பார்க்காதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5500 தாவேகாவினர் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவனா 5 வருஷம் இருந்தான்னா அவர் பிரபல கோடீஸ்வரன் தான். 5500 பேர் பிரபலமான கோடீஸ்வரன் தான். திமுக, அதிமுக எதிர்க்கக்கூடிய. அப்போ இதெல்லாம் தனுஷ்கிட்ட போனால் கிடைக்குமா? இல்லை ராகவா லாரன்ஸ்ட்டு போனால் கிடைக்குமா? அண்ணாமலைகிட்ட போனால் கிடைக்குமா? சீமான்கிட்ட போனால் கிடைக்குமா? இப்படி பல பேர் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமா? புது ரூட். அப்போ இந்த ரூட்டு எங்கிருந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்க? விஜய் வந்த பிறகு இந்த முதலமைச்சர் நாற்காலி, அமைச்சர், மாவட்ட செயலாளர், அத்தனை பதவிகளுமே நீங்க எதிர்பார்க்காத பதவி. ஸோ இந்த மாதிரி எளிமையா கிடைச்சிரும் தனுஷ் நினைக்கிறேன். தனுஷ் இதுக்காக தான் உண்மையிலே கூட்டம். அரசியல் வேற எதுவுமே இதேதான். நீங்க இல்ல சார், விஜய் ஒரு பெரிய உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் சார். அது இப்போ தனுஷ் என்ன கீழே கிடந்தாரு? இல்ல இப்போ தனுஷ்க்கு வருதுன்னா அடுத்து சிவகார்த்திகனுக்கு வரும் இந்த ஆசை. வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இது தமிழ்நாடு சிறை நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்த இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை. அண்ணா என்ன பண்ணாரு, பெரியார் கொள்கையை கிழிச்சு ஓரமாக குப்பையில் போடுறான். பெரியாராவது கொள்கையாவது தம்பி
உன் தங்க தங்க முகத்தை காமி, ம் இந்த பயலோட பூரா நான் ஏமாத்திக்கிறேன். இப்படி சொன்னவர் தான் அண்ணாதுரை. அங்கே ஆரம்பிச்சது தான். இப்போ எங்கே வந்து நிற்குது? தனுஷ்ட வந்து நிற்குது. இதுதான் அரசியல் தகுதின்னு அண்ணாதுரை தான் இதை ஆரம்பித்து வைத்தவர். இந்த மனநிலை வளர்ந்தது 2 திராவிட இயக்கங்கள். எதில்? சினிமாவிலேயே. அதே சினிமா அந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்தி விட்டது. வீழ்த்தி விட்டது. அப்படி பார்த்தா இப்போ திமுக அதிமுகலாம் இனி எந்திரிச்சு மேலே வர முடியாது, இவங்கெல்லாம் வந்துருவாங்க போல. கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், தனுஷ் ஒரு 50,000 பேரோட நடப்பார் போல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா திமுக எது வலுவாக இருக்குமோ அந்த வலுவான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காரு. யாரு? இன்னைக்கு வந்து அந்த பத்திரிகை குறிப்பு 5500 பார் லைசன்ஸு கட்சிக்காரனுக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை வைத்திருந்தால் தாவேக்காவை யாராலும் அழிக்க முடியாது. யாராலும் அழிக்க முடியாது. இந்த இந்த ஆசை தான் மற்ற நடிகர்களுக்கு. படத்தில் நடிச்சு என்னையா பண்ணுறது? பல 20,000 கோடி 2 மாதத்தில் கடன் வாங்கியாச்சு. எவ்வளவு? 20,000 கோடி 2 மாதத்தில் இந்த ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், பத்திரிகை செய்தி பாருங்க. இதில் தான் லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கு, ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாகவே. அதாவது அமைச்சர்கள் யாரும் கரப்ஷனில் மாட்டல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல? இருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நியமித்ததில் 30 கோடி ரூபா விளையாண்டுருக்கு. இது யார் சொல்கிறா? தாவேக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம். எதில்? அரசு வழக்கறிஞர். ஆடு திருடுனவன், மாடு திருடுனவன் எல்லாம் அரசு வழக்கறிஞர். அப்போ இந்த பணம் எங்கே போச்சு? எங்கெங்கே போச்சு? ஊழல் லஞ்சம் இல்லைன்னா அடுத்து நீங்கள் இன்னொரு 3 மாதம் போகட்டும், ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றா. நீங்கள் எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்து 3 வருட காலம் யாராவது கை நீட்டின்னு தெரிஞ்சது உங்கள் அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிருவான்னு. அந்த 3 வருஷம் யாரும் கை நீட்டவே இல்லை. அவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க. ஆட்சி கவுந்து போச்சு. கருணாநிதி டெல்லியில் லாபி பண்ணி ஆட்சியை கவுத்து விட்டார். சரி, எம்ஜிஆர் வீட்டுக்கு போட்டுன்னு முடிவு பண்ணி. எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறேன், கட்சி வேணாம், கத்திரிக்காய் வேண்டான்ட்டார். கட்சிக்காரன் பூரா போனான், தலைவரை என்ன இப்படி உங்களை நம்பி வந்து நடு ஆட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு அரசியலே வேண்டாயா, நான் என்ன தவறு செய்தேன்? லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணா, இல்லை சர்க்காரியா கமிஷன் ஊழலா, என்னையா ஊழல் பண்ணா, என்ன மக்கள் என்ன புறக்கணிச்சிட்டான், வேண்டாம். இல்லை நீங்கள் அரசியலுக்கு வாங்க. வந்த அப்போ 80ல் செலவுக்கு காசு இல்லை எம்ஜிஆர்கிட்ட. பார்ட்டி ஃபண்டே வாங்கலையே. இப்போ அதுக்கு சசிகலா கூட வச்சது தான் அன்றைக்கே எம்ஜிஆர் 25 வருஷத்துக்கான பார்ட்டி ஃபண்டை நம்ம வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லைங்க, அன்றைக்கி எம்ஜிஆருக்கு தெரியலங்க சசிகலா எங்கே இருந்துன்னே தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா, அது வேறு விஷயம். முதல்லையே கண்டுபிடிச்சிருந்தா பார்ட்டிக்கு பண்டே தேவை இருக்காது, பண்டே பார்ட்டி ஆகிருக்கும். அப்போது எம்ஜிஆர் தடுமாறுறாரு. தடுமாறிய பிறகு அதான் ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஏங்க இந்த பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான்கிட்ட போய் அந்த காலகட்டத்தில் 50 லட்சம் கடன் கேட்குறாரு. அப்போ மதுசூரன் தான் போய் அந்த அம்பாசிடர் காரில் அடுக்கி வாங்கிட்டு வர்றாரு. அந்த பணம் இல்லைன்னா அதிமுக அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. ஆளுக்கு 50,000, 1 லட்சம், 20,000 கொடுத்து தான் 80 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எம்ஜிஆரால் கட்டுப்படுத்தவே முடியல. எம்ஜிஆராலே கட்டுப்படுத்த முடியல. விஜய் எப்படி கட்டுப்படுத்துவார்? 77 to 87. இல்லை, 77ல் ஆட்சிக்கு வந்து 80ல் ஆட்சிக்கு வந்து வந்துருச்சு. ஆமாம், 80ல் ஆட்சிக்கு வர்றதுக்கு பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் 50 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புறாரு. வாங்கிட்டு வந்தவர் மதுசூதன் தான். அதை வச்சு தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கே வர முடிஞ்சது. ஆனால் இவர் பார்ட்டி ஃபண்டுன்றது ஒன்று வாங்குறது இல்லை, பார்ட்டி ஃபண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சும்மா காதில் பூச்சுத்துற கதை. பார்ட்டி ஃபண்டெல்லாம் வாங்கி பார்ட்டியெல்லாம் பண்டா வளர்ந்துட்டுருக்கு. பார்ட்டியெல்லாம் கும்முன்னு வளர்ந்துட்டுருக்கு. அது வளரலைன்னா இந்த 5500 டாஸ்மார்க் பார், கட்சிக்காரங்க டாஸ்மார்க் பார் கொடுக்குறாங்க. அது கட்சிக்காரங்கன்னு இல்லை, யாருனாலும் இல்லை, திமுக கொடுத்துருவாங்க, அதிமுக கொடுத்துருவாங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா. ஏங்க நீங்கள்
எந்த ஊரில் இருக்கீங்க? எல்லாம் யார்? விசிகா, திமுக, அதிமுக என்ன செஞ்சாங்களோ அதையே தாவேகா ஆரம்பிச்சாச்சு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நடிகர்கள் மீண்டும் மீண்டும் நாட்டை ஆள்வது தமிழ்நாட்டு அரசியலுக்கு. இப்போ விஜய் அவர்கள் பாருங்க, ஃபுல்லாகவே எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து அரசியல் பண்ணுறாரு. இனி வருங்காலமும் அப்படிதான் இந்த மாதிரி நடிகர்கள் நாடாளக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குமா? அரசியல் போய் செய்யலின்னு அப்புறம் அவன் தான் வருவான். அரசியல்வாதி அரசியல் செய்யலினா சினிமாக்காரன் தான் அரசியல் பண்ண வருவான். 75 ஆண்டு காலமாக திமுக அரசியல் பண்ணல, 50 ஆண்டு காலமாக அதிமுக அரசியல் பண்ணல, 1925 கம்யூனிஸ்ட் அரசியல் பண்ணல. அதான் கொள்கையை சொல்லி கொடுத்தன்றாங்களே. எந்த கொள்கையை? நம்ம தலி ராமச்சந்திரன் கொள்கையா? பெரிய பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல்லு, பல கோடி குவாரி அதிபர். எப்படி அந்த கட்சியில் தான் நல்லகண்ணு இருந்தார், அந்த கட்சியில் தான் ஜீவாவும் இருந்தார். கேரளாவில் என்ன நடக்குது? யாராவது நடிக்கும் போய் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இல்லை அமைச்சர் ஆயிட முடியுமா? சுரேஷ் கோபி ஆனார் இப்போ ஜெயிச்சு. அது பிஜேபி லேபிளில் ஆனார். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் மாதிரி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் 77. அப்போது திராவிட இயக்கம் வீழ்த்தப்பட்ட காலமே எம்ஜிஆர் காலம் தான். எம்ஜிஆர் காலம் திராவிட இயக்கம் வீழ்த்தப்பட்ட காலம். அந்த சாட்டையை தான் இப்போ ஜனநாயகன் படத்தில் இவர் வாங்கினார். பார்த்தீங்களா ஜனநாயகன் படம்? பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ஏன்? நான் சினிமாவே என் கதையே சினிமா 4 படம் எடுக்கலாம். நம்ம எங்கே போய் சினிமா பார்க்கறது? மக்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டான்னா, நீட்டில் அடித்து விரட்டுறான். டெல்லியில் பெரும் போராட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி பாலநிலத்தில் நடக்குது. ஜனநாயகம் தேவையான்னு மக்கள் பேசிக்கிறான். ஜனநாயகன் தேவையா? செக்ரட்டரியேட்டில் ஒரு ஆள் இல்லையா, எல்லா ஐஏஎஸ் அதிகாரி சாய்குமார் உட்பட அத்தனை பேரும் சினிமா தேட்டரில் உட்காந்து தலைமைச் செயலாளர்லேருந்து அத்தனை அமைச்சர்களும் பல பேர் கண்ணீர் விடுறாங்க, தேம்பி அழுகிறாங்க. எங்கள் தலைவருடைய படம் கடைசி படம் இப்படி தேம்பி அழுகிறாங்க. அம்மா அப்பா செத்த போது கூட இந்த அமைச்சர்கள்லாம் அழுகலை. புஷி விற்கிற எடுத்து அழுகிறாராம். தங்க தலைவா. அப்போது இனிமேல் இதுதான் அரசியல். கேரளாவில் சொல்லுவான், அப்பனுக்கு சாராயம், மகனுக்கு சத்துணவு. இதாண்டா அவங்க அரசியல். தமிழ்நாட்டை அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி சொன்னது இந்தாடா பாண்டிக்காரா. எனக்கு இந்த மலையாளம் முழுசா வரல. அப்பனுக்கு வர்ற வரைக்கும் சொல்லுங்க. அப்பனுக்கு சாராயம், மகனுக்கு சத்துணவு, முடிஞ்சது அரசியல். இந்த தேர்தலில் திருச்சியில் கேள்விப்பட்டேன், நேரு கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, அந்த விநியோகம் செய்தவர்களே பணத்தை வச்சுக்கங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு பணம்? யாருது? நேரு பணம். நேரு பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு ஓட்டு எதுக்கு போட சொல்லியிருக்காங்க? விசிலுக்கு. ஏன் அவ்வளோ வெறுப்பு? யார் மேலே? திமுக மீது வெறுப்பு, அவ்வளோ வெறுப்பு. நீலம் பண்பாட்டு மையம் திரு ரஞ்சித், அமீர், இயக்குனர் வெற்றிமாறன் எல்லாருமே வீதிக்கு வராங்க. இங்க வந்து நடிகை ஆண்ட்ரியா, சனம் செட்டி அவங்கெல்லாம் வீதிக்கு வந்து எல்லாரும், பிரதீப் ரங்கநாதன் ட்விட்டு போடுறாரு, எல்லா நடிகர்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் ஒரு உணர்வோட பேசுறதா நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை இவங்கெல்லாம் அரசியல் களத்துல நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறதா நீங்க? இல்லைங்க, நான் நீலம் பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித் 5 வருஷமா எங்க போனார் திமுக ஆட்சியில்? பேசினார். வெற்றிமாறன் உதயநிதி பிடிச்சி குண்டாசில் போட்டுருப்பார். யார்கிட்ட பூ சுத்துறீங்க? ஆண்ட்ரியா திமுக ஆட்சி அறிவாலயத்தில் போய் போராடிச்சா? கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குடிச்சு குடும்பம் செத்து போயிட்டான். போராடிச்சா? லாக்அப் டெத்து எங்கே? திருப்புவனத்தில் அஜித் குமார் அது போராடிச்சா? சரி சார், இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, இன்னைக்கு திமுக இல்லை, விஜயை எதிர்க்கணும், விஜயை எதிர்க்கணும். போராட்டம் என்பது நீங்கள் வாழ்நாள் பயன். போராளி பகத்சிங்கை தூக்கில் போடும்போது இதையா மார்க்ஸை படிச்சுட்டு வரேன். இதுதான் போராட்ட குணமே தவிர 5 வருஷம் அண்டர்கிரவுண்டில் போயிடுறது, 5 வருஷம் கழித்து வெளியில் வர்றது, இதுவல்ல அரசியல். இந்த ஆண்ட்ரியா, பூண்ட்ரியா, ஜான்ட்ரியா எல்லாம் 5 போலீஸ் வீட்டுக்கு விசாரிக்க போனால ஏங்க அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க.
இல்லாமல் ஒரு வாரம் ஜெயிலா நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன ஆளை விட்டுருங்க, எதை வேணாலும் எழுதி தரேன். எமர்ஜென்சி காலத்தில் ஒரு நடிகை, எனக்கு பேர் மறந்து போச்சு, பெங்களூர் சிறையில் கதற கற்பழிக்கப்பட்டு இரவு முழுக்க மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நடிகை அப்படி இறந்து போச்சு. எதை எதிர்த்து? இந்திரா காந்தி எதிர்த்து, எமர்ஜென்சி எதிர்த்து, அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து. அந்த அம்மாவுக்கு சிலை வைங்கியா பா ரஞ்சித் அவர்களே. நான் யார் என்ன பேருலாம் எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா அது ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு கதை பேசுறது. ஒரு நடிகை எமர்ஜென்சி எதிர்த்து கதற கற்பழிக்கப்பட்டு மரணம் அடைந்தாள் பெங்களூர் ஜெயிலில். அதை யாரும் விசாரிச்சு அது ஒரு படமாக எடுங்க பா ரஞ்சித். அதுதான் திரைப்படத்துறைக்கு நீங்கள் செய்கிற பணி. அதை விட்டுட்டு நம்ம வெற்றிமாறன், பா ரஞ்சித், அமீர், மாரி செல்வராஜ் இவர்களெல்லாம் உதயநிதியினுடைய நண்பர்கள். உதயநிதியை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், விஜயை மறுபடியும் எதுக்கணும், இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்போ நீ எப்படி நீல பண்பாட்டு இயக்கம், பச்சை பண்பாட்டு இயக்கம், மஞ்ச பண்பாட்டு இயக்கம், புழு ஊதா பண்பாட்டு இயக்கம், இதெல்லாம் எதுக்கு? திமுக வரும்போது திமுகவில் ஊழல், லஞ்சம், லாவணியம் எதுவுமே இல்லையா? 5 ஆண்டு காலம் உங்களுடைய வீரியமான போராட்டம். உங்களுடைய நண்பன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னால் யார் இருக்கா? அதே போராடலையே நீ. இல்லை, அவர் போராடினார். எங்கே போராடினாரு? என்கவுண்டர் பண்ண திருவேங்கடம் ஏன் உண்மை என்கவுண்டர் பண்ணீங்க? 3 பேர் ஏன் சுட்டு கொண்டீங்க போராடினாரா? விஜய் எதிர்க்க தானே. இதெல்லாம் களம் இறக்கி விடப்பட்ட திரைப்பட கூலி பட்டாளங்கள். இதை தாண்டி இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றுமே இல்லை. விஜயை எதுக்கணும். இது யார் அசைன்மெண்ட்டு? உதயநிதி அசைன்மெண்ட். அவ்வளோதான். அதுக்காக தான் வந்தது, வேற எந்த நோக்கமும் இல்லை. தனுஷெல்லாம் புது ரூட் அவரு. 5 வருஷம் இப்போ இது ஒரு நல்ல ரூட்டாக இருக்கு. விஜய் ரூட்டு நல்ல ரூட்டாக இருக்கு. இப்போ இனி பாருங்க, அவர் சொல்றார் ஜெய்ஹிந்துட்டார். ஓம் நமச்சிவாய. அதே போல அவர் கொடியில இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்றாரு. கரெக்டா? நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அங்கே ஒரு ராகன் பண்டிட் அங்கே ஏன்னா உத்திராட்ச கொட்டையெல்லாம் போட்டுருந்தார். அப்போ உன்னுடைய ஜாதகப்படி நீ முதலமைச்சர் ஆயிடுவ. 27 கேது, 9 சுக்கிரன், 4 சனி, 7 ராகு, கேது, அவ்வளோ பேரும் அவன் பின்னாடி தான் இருக்கான். இப்படி சொன்னா அவனுக்கு அன்னைக்கே ஒரு 5 லட்சம் ரூபா. இப்படி பல பேர் முதலமைச்சர் நாற்காலி மீது ஆசை வந்து பயணம் தொடருது. இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் நல்லதுன்னு தெரியல. அந்த இளைஞர்களுக்கு இன்னும் அரசியலே போய் சேரும். மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் வராங்கல்ல சார், இன்னைக்கு எதிர்த்து வராங்க. அது பாலன் இல்லத்தில் கொஞ்சம் எஸ்எஃப்ஐ தான் இந்தியா முழுக்க அது போராடிய இளைஞர்கள். ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அது கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்கள் தான். ஜேஎன்யூஆலும் சரி, இந்தியா முழுக்க இந்த கரப்பாம்பூச்சி கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் பொது உடைமை சித்தாந்தத்தை படித்து கொண்டவர்கள். சரி, அவன் தான் போராடுறான். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்த ஊடகவியலாளர்கள், சமூக விரோதி பூரா ஊடுருவிட்டான் பாகிஸ்தான்காரன். ஏன்னா நீட்டு வேணும், பாகிஸ்தான்காரன் வந்து போராடுவானா? பங்களாதேஷ் ஊடுருவிட்டான். இவர்களெல்லாம் சமூக விரோதிகள். அத்தனை பயலுக்கு பாருங்க, பட்டை கொட்டை சொட்டையை அடிச்சுக்கிட்டு அத்தனை ஆர்எஸ்எஸ் ஆட்களும், பாஜக ஆட்களும், சங் பரிவார் ஆட்களும் சமூக வலைதளத்தில் இந்த போராட்டம் அந்நிய சக்தி தூண்டி விடுது. பாகிஸ்தான் பின்னாடி இருக்கான், ஆப்கானிஸ்தான் முன்னாடி இருக்கான், பங்களாதேஷ் சைடில் இருக்கான். அட பாவிகளா! 25 லட்சம் பேர் 3 முறை எழுதின பரீட்சை இது. நீட் தேர்வு 3 முறை, 1 முறை 2 முறையில் கேட்டால் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா ஆட்சியை கழிச்சிட்டு போங்க ஐயா. 25 லட்சம் பேர். இல்லை, மினிஸ்ட்ரியே இப்போ ராஜினாமா பண்ண வச்சிட்டாங்களே. ஆமாம், அது யார் பண்ண வச்சாங்க? மாணவர்கள் போராட்டம். மாணவர்கள். அதை சொல்லுங்க. இந்த பாஜக ஆட்சி சாவுமணி அடிக்கப்பட்டது மாணவர்களா? இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் நீலம், அப்புறம் இவங்கெல்லாம் போறாங்க. ஆமாம், நீளமெல்லாம் எதுக்குன்னா கேட்டீங்கன்னா கருப்பு சேப்புக்கு வருது சார். அவங்க திமுக எல்லாம் கிடையாது. திமுக அக்பார் திமுக 5 ஆண்டு காலம் போராடி இருந்தா நீங்க சொல்றதை நாங்க கேட்போம். 5 ஆண்டு காலம் நீங்க
ஆளையே காணுமே. அப்படி போராடுறதுக்கு தெம்பும் திராணியும் முதுகலும் இருந்திருக்குமா? உங்களுக்கு எப்பவுமே திமுக மேல ஏதாவது ஒரு திமுக வரியா சார், உலக அரசியல் அயோக்கிய அமெரிக்கா சார், தமிழ்நாட்டு அரசியல் அயோக்கிய திமுக சார். இது எங்கே பாதிக்கப்பட்டாலும் உலகத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து ஒரு ஜனாதிபதி பிடிச்சிக்கொண்டு ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான் எங்கள் லாவோஸில். அப்போது அவன் அமெரிக்காவை ஆதரிக்க சொல்கிறீங்களா? அயோக்கிய பயிர் சொல்கிறது இல்லையா? உலகத்தில் நடக்கிற அத்தனை மோதல்களும் ஆயுத வியாபாரத்திற்காக, உலகத்தில் அத்தனை சாபக்கேடுகளும். வியட்நாமில் 25 ஆண்டு காலம் ஒரு யுத்தத்தை நடத்திய அமெரிக்கா ஒரு இனத்தை பூண்டோடு ஒழிச்சான். அப்போ அவனை திட்டாமல் எப்படி திட்ட முடியும்? தமிழ்நாட்டில் எங்கு நோக்கில் அரசியல் வராமல் இருட்டடிப்பு செய்து ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும் வாழ்வதற்கு அடித்தளமிட்ட இயக்கம் திமுக. திமுகவை ஒழிப்பதற்கு விஜய் வந்திருக்கார். எப்படி வந்தார்? மக்கள் வீட்டுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி தட்டி தூக்கி உட்கார வச்சுருக்கான். விசில் சின்னத்தை உடைச்சி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டான். திருப்பி என்ன பண்ணான்? ராத்திரியில் போய் ஏப்பா நீ ஜெயிச்ச சட்டிகிட்டல சட்டசபைக்கு போங்க, இப்படி மக்கள் அனுப்பிச்சான். இப்படி ஒரு உண்மையான புரட்சி இதுதான். என்ன புரட்சி? 4 பேர்கிட்ட ஆளுக்கு 2500 வாங்கி கட்சி டெபாசிட் கட்டிட்டு வீட்டில் படுத்துட்டான். ராத்திரி அந்த வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை ராத்திரியில் வாங்கிட்டு பஸ் ஏறி சென்னை வந்து அமைச்சரான ஆட்கள்லாம் இருக்கான். திமுகவில் எப்படி இருக்கும்? லேண்ட் குரூசர் இல்லாத எம்எல்ஏக்களே கிடையாது. லேண்ட் குரூசர், ஃபார்ச்சுனர்லாம் சும்மா பழைய அம்பாசிடர் மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் திமுக ஓட்டுறது இல்லை. எல்லாம் எது? லேண்ட் குரூசர், பிஎம்டபிள்யூ, பென்ஸு. இன்னும் நிறைய பேர் இப்போ சார்ட்டர் பிளைட்டே வச்சுருக்கான். சார்ட்டர் பிளைட் 500 கோடிக்கு. உங்ககிட்ட நம்மளோட பிரேக்கே பிடிக்கிறதில்ல பைக்கு. ஆரணம் தவிர எல்லாம் சத்தம் வருது. ஆரணம் தவிர. அப்போது திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே மிக பெரும் குறுநில மன்னர்களாக, மிகப்பெரிய பண்ணையாறுகளாக மாறியதனுடைய விளைவு தான் மக்கள் நேரம் எங்கே போய் பிடிச்சான்? டிவிக்கே பிடிச்சி நீ அந்த சீட்டு உட்காரு. அதுக்கு பின்னாடியே விஜய் கோட்டே வாங்கினார். ஏன்னா மக்கள் பூரா நம்மளை உட்கார வச்சுட்டா கோட்டு போடாமல் போனால் ஏதோ அமுல் பேபி விளம்பரத்துக்கு நடித்த மாதிரி ஆயிரும். அதனால முதல்ல போய் கருப்பு கோட்டை வாங்கி போட்டு அடுத்து தனுஷ் கோட்டு போடணும். இப்போ நிறைய கோட்டு தயாராக இருக்குது. தனுஷ் கோட்டு போட்டு நல்லா இருக்கும். தனுஷ் கோட்டு நல்லாயிருக்கும், ராகவா லாரன்ஸ் கோட்டு நல்லாயிருக்கும், பல கோட்டு இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கோட்டுகளெல்லாம் தமிழ்நாடு சந்தித்து ஆக வேண்டிய தலைவிதி இருந்தால் அது தவிர்க்கவே முடியாது. மக்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.